நீங்க 2 பேரும் அத்தை மருமகளா இல்லாம அம்மா மகளா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா. அந்த நேரத்துல எனக்கு என்ன வேப்பல மந்திரம் போட்டாலோ தெரியல. அதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்களாக்கோ? இது பாருங்கம்மா, இன்னைக்கே கட் அண்ட் ரைட்டா அவகிட்ட சொல்லிடுங்க. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு. நான் சொல்லிடுவேம்மா. ஆனா என் புள்ள வாசு இருக்கிறானே, அவன் அந்த வெள்ளத்தோலுக்கு மயங்கி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவ புடுங்கல்ல இருந்து தப்பிச்சா போதும்னு அவனே வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்தா முடியுமாமா? இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளேயே கால் நிக்காம அங்கேயும் இங்கேயும் இந்நேரம் வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருக்கா. இனி 1ஆம் தேதி மட்டும் சம்பளம் வாங்கிட்டா அவ்வளவுதான். உங்களை பார்த்து கருடா சௌக்கியமான கேப்பா இல்ல? நீங்க வேற குண்டு கருடா மாதிரி இருக்கீங்க. முதல்ல அவ வேலைக்கு போறத நிறுத்துங்க. ஆமாண்டி, ஆமா. நல்லா ஏத்தி விடு. ஏற்கனவே அவங்க எதை தின்னா பித்தம் தெளியும்னு அலையிறாங்க. இதுல நீ வேற மகுடி வாசிக்கிறியாக்கும். அமுதா, என்னது வீட்டுக்கு வந்தவங்க இப்படியே பேசுவாங்க? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க சும்மா இருங்க. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்ல மனசுனா அவங்களுக்கு விருந்தே வைக்கலாம். ஆனா இவ அப்படியா? நான் இல்லாத நேரமா வந்து உங்க அம்மா மனசுல இல்லாத பொல்லாதையும் சொல்லி ஏத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இது பாரு, நான் ஒன்னும் உன் வீட்டை தேடி வரல. தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொன்னாங்க. பாவம் வயசானவங்களாச்சே கூட இருக்கலான்னு வந்தேன். நீ ஒழுங்கா வீடு வந்து சேராம ஊரை சுத்திட்டு வீடே கதின்னு இருக்கிற எங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணா மாமியார சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கோ. குடும்பத்தை பத்தி நீ பேசுறியா? உனக்கு என்னடி யோகியதை இருக்கு? கர்ப்பமா இருக்கேன்னு நாடகமாடி குடும்பத்தையே கலைச்சவதானே நீ. முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போ. போடு இங்க இருந்து. ஐயோ அக்கா, உள்ள போடி. ஏமா இதெல்லாம் எனக்கு தேவையா? இவகிட்ட மாட்டிட்டு சாகணும்னு உங்க தலையெழுத்து. என்ன எதுக்கு இழுக்குறீங்க? இல்ல கண்ணு, கோச்சுக்காத கண்ணு. இது பாருங்க, இனிமே எதை டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் ஏன் வீட்டுக்கு வாங்க. இவ இருக்கிற திசை பக்கமே நான் வர மாட்டேன். கண்ணு பேபி, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நாம 2 பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, புரியுதா? கிளம்புடி. ஏய் நிறுத்துறி. பாரு அத்தை, நீங்க உள்ள போங்க. நான் ஏன் போனோம்? நீ போ உள்ள. அமுதா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடுத்தவங்கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது டீசெண்டா பேச வேண்டாமா? இத உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இவங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? உன்னா கவிதா கவிதான்னு பின்னாடியே போறாங்க. அவ என்னடானா பேபி பேபின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு? பத்ததுக்கு என்ன பத்தி பாட்டா பாடிட்டு இருக்காங்க. எனக்கு ஆத்திரம் வராதா? நீ ஒழுங்கா நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்திருந்தா நான் எதுக்கு தேவையில்லாம அடுத்த வீட்டுக்காரிக்கிட்ட போய் ஒப்பாரி வைக்க போறேன்? உனக்கு சம்பாதிக்கிற திமிருடி. அதான் மாமியாரையும் மதிக்கிறது இல்ல, கட்டினவனையும் மதிக்கிறது இல்ல. இஷ்டத்துக்கு டிராமா சினிமான்னு ஊர் சுத்திக்கிட்டு வர. உங்க புள்ள கிட்ட நீங்களே கேளுங்க. நான் டிராமா சினிமான்னு ஊர் சுத்த போனேனா, இல்ல அண்ணனுக்கானும் தவிச்சிட்டு இருக்கிற அண்ணிய பார்க்க போனேனா அவர்கிட்ட கேளுங்க. ஏய், அண்ணிய பார்க்க போனோன்றவளுக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்?
நேரா வா நேரா போ, சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எல்லாம் இவன் கொடுக்கற இடம். அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போனா அனுப்பி வச்சிருவியா? அவளே அவங்க அண்ணனை காணனு நொந்து போயிருக்கா. நீ அவளுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் சொன்னியா? சும்மா நோய் நோய் நோய்னு பேசிட்டு இருந்த. அதான் வெறுத்து போய் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா. அட பாவி, இவன் முன்னாடியே என்ன இப்படி கேவலப்படுத்துறியே, அப்புறம் எப்படிடா இவ என்ன மதிப்பா? ஏண்டா வர்ற வழியில உனக்கு இவ தலையண மந்திரம் போட்டாளா? அந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் படிக்க இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா அண்ணி வீட்டுல தூங்கிருப்பேன். அதையும் உங்க புள்ள வந்து கெடுத்து தொலைச்சிட்டாரு. அமுதா, உங்க 2 பேர்கிட்டயும் மாரடிக்கிறதுக்கு பேசாம செத்து தொலையலாம். என்னைக்குதான் இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் தெரியல. தலங்க. ஏய், எவ்வளவு இடம் தான் உனக்கு வேணும்? தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கே, போயேன் உன் வழிய பார்த்துக்கிட்டு. பாரு, கேட்டல்ல, உன் பொண்டாடி சொன்னதை கேட்டல்ல. இந்த வீடு அவளுக்கு நரகமா போயிடுச்சான். அம்மா இப்பதான் ஒரு எஃப்எம் முடிஞ்சு போயிருக்கு. நீ இன்னொரு எஃப்எம் டியூன் பண்ணாத. ஆமாண்டா ஆமா, பொண்டாட்டி அடக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அம்மா மேல வந்து பாஞ்சுக்கிட்டு எஃப்எம் டியூனு நீட்டு. ஐயோ, எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியலையே. எப்படிதான் இந்த ஆம்பளைங்க 2 பக்கம் இடியும் சமாளிக்கிறாங்களோ. அப்பா முடியலடா. என்னடா சொல்லும்? என்ன குட்டிமா? சுச்சு சுச்சு சு. மாமா, மத்தியானம் சாப்பாடு வச்சிருக்கேன். உங்க மருதங்க இங்க வச்சிருக்கேன். செலவுக்கு நாங்க ஒரு 500 ரூபாய் பணம் வச்சிருக்கேன் மாமா. கரெக்டா சாப்பிடுங்க. வாமா வா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் மாமா. நில்லுமா. என்ன மாமா? என்ன குழந்தைய தூக்கிட்டு போற? புரியுது, இனிமே நான் உனக்கு தேவையில்லை. என்ன வீட்டை விட்டு போடான்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏன் குழந்தைய தூக்கிட்டு போற? அப்போ நான் வேணான்னு தானே அர்த்தம்? மாமா, இப்ப இவன் முன்ன மாதிரி இல்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. என்னாலேயே சமாளிக்க முடியல. நீங்க எப்படி மாமா? உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆபீஸ் கூட்டிட்டு போறேன். அடாடாடாடா, அப்ப இத்தனை நாளா உன் புருஷனையும் குழந்தைய நான் பாத்துட்டு இருந்தானே, அப்ப அது உனக்கு சிரமமா தெரியலையா? இல்ல மாமா, அவரோட இருக்கும் போது நீங்க சேர்ந்து பாத்துக்கிட்டீங்க. இப்ப எப்படி மாமா? நான் புரிஞ்சுக்காம பேசுறேன்ல, புரிஞ்சு போச்சுமா. நீ என் பேச்ச கேட்கறதுன்னு முடிவோடு தான் இருக்க. ஏன் மாமா இப்படி புரியாம பேசுறீங்க? என்ன புரியாம பேசுறேன்? நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொல்றது உனக்கு எப்படி புரியும்? நீ ஒரு முடிவோட தான் இருக்க. என்ன மாமா, நீங்க ஏன் அடிக்கடி இதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்க பேச்சு கேட்கல? என்ன கேட்ட? என்ன கேட்ட? அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வரும்போது வடமலை போட்டோ கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? வடமலையை காணோன்னு பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்க சொன்னனே, கொடுத்தியா? என்னமோ நான் சொல்றதெல்லாம் கேட்கலாம சொல்லிட்டே இருக்க. மாமா, நீங்க இப்பவும் புரியாம தான் பேசுறீங்க. அவர் தன்மானம் பார்த்துதான் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்கேயாவது பத்திரிக்கையில போட்டோவை பார்த்தாருன்னா அப்புறம் அவ்வளவுதான், திரும்பி வரவே மாட்டாரு. அந்த பயம் எனக்குள்ள இருக்கு மாமா. புரியாம பேசுறேன். ஆமா ஆமா, நான் புரியாம தான் பேசுறேன். இந்த பாருமா, நீ என்ன பேசினாலும் நீ பேசுறதுதான் பேச்சு, நீ வைக்கிறதா சட்டம், அதை கேட்கறது எங்க தலையெழுத்து. என்ன ரொம்ப பேசினா கழுத்தை பிடிச்சி வெளியே தடுத்து, அவ்வளவுதானே? பண்ணிக்கோ. போங்க மாமா, நீங்க எது எடுத்தாலும் குதிர்க்கம்பாவே பேசுறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நான் ஆபீஸ்க்கு போறேன். அது சரி. என்னாச்சு? லைன் கிடைக்கல. திரும்பவும் ட்ரை பண்ணியே டென்ஷன் ஆகுற. எவ்வளவு தடவை ட்ரை பண்றது? என்ன கிடைக்கலையா? நாட் ரீச்சபிள்னு வருது. நேத்து மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னவர் வரல. சரி, அட்லீஸ்ட் நைட்டாவது வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா அப்பவும் வரல. ஃபோன் பண்ணி கேட்கலாம்னா ஃபோனும் நாட் ரீச்சபிள். ஏய், ஒருவேளை அவரோட போன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? அவர் போன் ப்ராப்ளம்னா என்ன? லேண்ட்லைன் இருக்குல்ல, அதுல இருந்து பண்ணிருக்கலாம். ஏன் வரலங்கிற காரணத்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ வர வர நீ அவருக்கு முக்கியமா படலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த குடும்பம் அவரை மாத்தி வச்சிருக்கு.
அதுலயும் உன் ஆளோட தம்பி இருக்காரே அந்த சோலை, அவனோட பொண்டாட்டி, அவ பேர் என்ன? வள்ளியம்மை. சரியான யம காதகங்க. உன்னையும் அவரையும் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுதுங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல அவங்க தான் கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன டென்ஷன் ஆக்காத. என்ன சொல்ற? ஆமா ஸ்னேகா, நான் உண்மையை தான் சொல்றேன். உன் ஆள பிசினஸ எப்படியாவது பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கே தெரியும். சமீபத்துல கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாருல்ல, அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா கோடி கோடியா லாபம் கிடைக்கும். நீ அவர் கூட இருந்தா உனக்கும் பங்கு கொடுக்கணும்ல. அதனாலதான் உன்னை ஒரே அடியா அவர்கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா எல்லா பணத்தையும் அவங்களே சுருட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி, நிஜமாவே என்ன ஒரேடியா கழட்டி விட்டு வரும்? இதுல என்ன சந்தேகம்? நீயே உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்ட ஸ்னேகா. எவன் செத்தா உனக்கு என்ன? உன் பிளான் என்ன? அந்த ஆவடி அப்பனோட மொத்த குடும்பமும் நாசமாகணும் தானே? எப்ப அந்த ரத்னா செத்தாளோ அப்பவே அந்த மொத்த குடும்பமும் அவளை நினைச்சு நினைச்சு சின்ன பின்னமா இருக்கும், சீரழிஞ்சு போயிருக்கும். ஆனா நீ என்ன பண்ண? அந்த குடும்பத்து மேல இறக்கப்பட்டு இவரை அங்க அனுப்பி வச்ச. அவங்க யாருக்குமே அந்த நன்றி இல்லையே. இப்ப என்னாச்சு? எல்லாருமே சேர்ந்து உனக்கு இல்ல துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே அடியா உன்கிட்ட இருந்து அவரை பிரிக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. நீ வேற என்னடி பயன்படுத்திட்டு இருக்க? வர்ற ஆத்திரத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளே, அப்பா கூட இருந்திருந்தாலாவது பரவாயில்ல, ஏதாவது நல்ல யோசனை சொல்லிருப்பாரு. உன் அப்பா மட்டும் உன் கூட இருந்திருந்தாருன்னு வை, அந்த ஆவடி அப்பன் குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இருந்த ஒரே ஒரு துருப்புச்சீட்டு அந்த கடற்கரையன். அவரையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறியேன்னு உன் முகத்துலதான் காரி துப்பிருப்பாரு. இங்க பாரு ஸ்னேகா, நீ இன்னும் அமைதியாவே இருந்தேன்னு வச்சுக்க, நீ இது வரைக்கும் முயற்சி பண்ண எல்லா விஷயமும் தோல்வியில தான் முடியும். கோமதி, வண்டி நிறுத்து. ஏன், என்னாச்சு? கோமதி, ஒன்னதான் சொல்றேன், வண்டி நிறுத்து. நிறுத்துற இரு. என்ன இப்ப எதுக்கு நிறுத்த சொன்ன? நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் முத்தழகி வீட்டுக்கு போய் அந்த ஆளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரி, நானும் கூட வரேன். நீ வேண்டாம், அங்க வந்த பெரிய பிரச்சனை ஆகும். அந்த முத்தழகியை பத்தி தான் தெரியும்ல உனக்கு. இதோ இந்த குழந்தைய பார்த்தோன்னே ரத்னா ரத்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சிரும். எதுக்கு வம்பு? நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. என்ன? சரி. ஆளை வச்சு உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்த சொல்லிருக்காரு. ஆட்டோ டிரைவர், வண்டியை திருப்புங்க. அம்மா, வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடற்கரை சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தோமா. அவர் ஊர்ல இல்லையே, டெல்லிக்கு போயிருக்காரு. ஒன்றும் இல்லைம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தோம், லைன் கிடைக்கல. அதான் நேரில் வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். எப்பமா வருவாரு? இன்னும் 2 நாள்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் 2 நாளைக்குள்ள வந்துட்டாருன்னா மகேந்திரன் வந்துட்டு போனாருன்னு சொல்லுங்க. அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்கம்மா. பாருங்கம்மா. பாருங்கம்மா, சாரை கால் பண்ண பாருங்கம்மா. சரிப்பா. ஐயோ, இவ எங்க இங்க வந்துகிட்டு இருக்கா? எதுக்காக வரா?
இருக்கீங்களாம்மா? எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்காங்களா? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு. நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். அவரா? ஆமா, ஒரு நாள் பூரா வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் நாட் ரீச்சபிள். சரி, இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவர் இங்க இல்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆமா. இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அவர் இல்லன்னு சொன்னல, இங்க இருந்து கிளம்புன்னு. முடியாது, ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. அவரை நான் பார்த்துட்டு தான் போவேன். ஏய் நில்லுடி. என்னங்க என்னங்க பாத்தீங்களாமா? உரிமை இருக்கா? உரிமை. ஆமா, மாமா டெல்லிக்கு போன விஷயம் அவளுக்கு தெரியாதா? அச்சோ, தெரியாது சொல்லிடாத. இவ கிட்ட இருந்து மாப்பிள்ளைய எப்படியாவது நிரந்தரமா பிரிச்சுடணும். நீ சொல்லாத. வா. என்னங்க என்னங்க வாங்க. எங்க இருக்கீங்க? என்னம்மா, என்ன சத்தம்? இதோ ஸ்னேகா வந்து தொலைஞ்சிருக்காளே. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க எங்க இருக்கீங்களா? இங்க வா. வா இங்க. மாப்பிள்ளை தான் வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல, அப்புறம் என்ன வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்க? போ வெளியில. அவர் இல்லாம நான் அங்க இருந்து போக முடியாது. எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிருக்காருல. அம்மா தான் சொல்றாங்கல்ல அவர் இல்லன்னு. போ வெளியே. ஏண்டி, தாலி கட்ட பொண்டாட்டியோட இப்பதான் அவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து ஏண்டி எங்க நிம்மதியை கெடுக்கிற? ஓஹோ, அப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சதி பண்றீங்க. எப்படியாவது அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு முயற்சி பண்றீங்க, அதானே? அது நடக்காது, நான் விடவும் மாட்டேன். அவர் இங்கதான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு சொல்றீங்க. என்ன உங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல எப்படியாவது என்கிட்ட இருந்து நிரந்தரமா அவரை பிரிச்சிடணுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த செல்லம்மாவோட கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? ஆமாடி, ஆமா. செல்லம்மா வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருக்கோம். உன்னால முடிஞ்சா தேடிக்க போ. தேடுவேன், கண்டிப்பா தேடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறமா அங்க போறேன். அம்மா என்னங்க? அம்மா விடுங்கம்மா. மாமா இன்னும் வீட்டுல வச்சுக்கிட்டு இல்ல நான் சொல்றோம். தேடட்டும், விடுங்க. ஐயோ கடவுளே கடவுளே. இவ தொல்லை ஒழிஞ்சாதான் நமக்கே நிம்மதி. ஆட்டோ டிரைவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்கம்மா. இவையே இங்க வந்தா